இயேசுவை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் சமாதானத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்தவர்களுக்கு எந்த சூழ்நிலைகளிலும் சமாதானம் உண்டு. இன்னைக்கு நம்ம சோதித்து பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ள 2 பேரும் கொஞ்ச நேரம் இருந்தா ஒரு சண்டை வந்துடும். அதை விட சூப்பர், நான் பிள்ளைகள் உட்பட 4 பேர் உட்கார்ந்தோம், அங்க சண்டையில தான் அந்த ஃபெலோஷிப் என்ன செய்யும், பிரியும். அதை விட சூப்பர், 4 பேர் இருந்தா 5 மொபைல் ஒரு வீட்டுல. எத்தனை? 4 பேர் இருந்தா 5 மொபைல். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இவ்விதமாய் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நம்ம என்ன பெற்றிருக்கிறோமா? சமாதானம் இருக்கா? இல்லனா இந்த இயேசுவை இன்னும் கொஞ்சம் கூடி விசுவாசிக்கணும்.